அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாநிலத்திற்கு தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் வைப்பதில் தொடங்கி பல்வேறு காலகட்டங்களில் பல காரணங்களுக்காக பல தமிழர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். யார் யார் எதற்காக எப்போது தியாகம் செய்தார்கள் எனும் முழு வரலாற்றை அலசுகிறது மிஸ்டர் ஹிஸ்டரியின் இந்த தொகுப்பு. சங்கரலிங்கனாருக்கு சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் மண்மலைமேடு கிராமம். அவர் அடிப்படையில் காங்கிரஸ்காரர், தீவிர காந்தியவாதியும் கூட. ராஜாஜி நடத்தி வந்த திருச்செங்கோடு காந்தி ஆசிரமத்தில் பணிபுரியும் அவருக்கு அரசியல் ஆர்வம் கொஞ்சம் அதிகம். அப்போது சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு எனும் பெயர் மாற்ற வேண்டும் எனும் கோரிக்கை வலுப்பெற்றுக் கொண்டிருந்தது. அந்த கோரிக்கையின் மீது சங்கரலிங்கனாருக்கு அதிக ஆர்வம் இருந்தது. தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டும் எனும் கோரிக்கையை முதன்மை கோரிக்கையாகவும் மதுவிலக்கு போன்ற கோரிக்கைகளை பின்னர் பட்டியலிட்டும் ஒரு மனு ஒன்றை தயாரித்தார் சங்கரலிங்கனார். அதை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு நேரே சென்று ஒரு கிராமத்தில் குடிசை போட்டு அமர்ந்து விட்டார். அந்த கிராமத்தின் பெயர் சூளைக்கரைமேடு. ஒன்று, இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும், இல்லை நான் உயிர் துறக்க வேண்டும் என கராராக சொல்லிவிட்டே போராட்டத்தை தொடங்கி இருந்தார் சங்கரலிங்கனார். உண்மையில் சங்கரலிங்கனாருக்கு கோரிக்கைகள் முக்கியம், அதற்கான போராட்டம் மிக மிக முக்கியம். ஆனால் அவர் ஊடக வெளிச்சம் பற்றியோ மற்ற விஷயங்கள் பற்றியோ துளி கூட கவலைப்படவே இல்லை. அப்படி கவலைப்பட்டிருந்தால் அவர் நேரே சென்னை சென்று சட்டமன்றத்திற்கு எதில் தன்னுடைய போராட்டத்தை தொடங்கி இருப்பார், அல்லது குறைந்தபட்சம் விருதுநகரின் மைய பகுதியிலாவது தன்னுடைய போராட்டத்தை தொடங்கி இருப்பார். அது எது குறித்தும் கவலைப்படாமல் பொதுமக்களுக்கு தொந்தரவு தராமல் ஓரமான ஒதுக்குப்புறத்தில் இருந்த ஒரு காட்டு பகுதியை தன்னுடைய போராட்டத்திற்கான களமாக தேர்வு செய்திருந்தார் சங்கரலிங்கனார். 27 ஜூலை 1956 சங்கரலிங்கனார் தன்னுடைய போராட்டத்தை தொடங்கினார். அந்த பகுதி வாழ் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தந்தனர். அவர்களின் ஆலோசனையின்படி விருதுநகர் முத்துமாரியம்மன் கோவில் அருகில் இருக்கக்கூடிய திடலுக்கு இடம்பெயர்ந்தார் சங்கரலிங்கனார். கூரை ஒன்று போடப்பட்டது. கயிற்று கட்டிலில் அமர்ந்து தன்னுடைய போராட்டத்தை தொடங்கினார். கூரைக்கு மேலே காங்கிரஸ் கொடி பறக்க விடப்பட்டிருந்தது. கோரிக்கைகளில் இருந்த நியாயமும் கம்யூனிஸ்ட் கட்சியின் பரிபூர்ண ஆதரவும் சேர்ந்து கொண்டது. போராட்டத்திற்கான ஆதரவு பெருகத் தொடங்கியது. அது ஆளும் கட்சியினருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. போராட்டம் நடத்திய இடத்தில் வந்து அல்வா துண்டுகளை வீசினர், உணவு பொட்டலங்களை வீசி எறிந்தனர். அது அத்தனையும் சகித்து கொண்டு போராட்டத்தை தொடர்ந்தார் சங்கரலிங்கனார். நாட்கள் வாரங்களாக மாறின, வாரங்கள் மாதங்களாக மாறின. ஆனால் சென்னை மாகாண அரசு செவி கொடுக்கவில்லை. காமராஜரை பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு கேள்வி கேட்டனர். சங்கரலிங்கனார் முன்வைக்கும் 12 கோரிக்கைகளில் 10 கோரிக்கைகள் மத்திய அரசு தொடர்பானவை என கூறி சென்றார் அவர். இன்னும் தாமதித்தால் சங்கரலிங்கனாரை நாம் இழக்க வேண்டி வரும் என உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடும்படி கோரிக்கை வைத்தார் மூத்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ராமமூர்த்தி. ஆனால் அவர் அதை நிராகரித்து விட்டார். நாட்களாக ஆகாரமின்றி போராடி வந்த சங்கரலிங்கனாருக்கு திமுக சார்பில் வந்து ஆதரவு அளித்திருந்தார் அண்ணா. அண்ணாவிடம் பேசிய சங்கரலிங்கனார், என்னுடைய உயிர் போவதால் கோரிக்கைகள் நிறைவேறும் என்றால் அதற்கும் தயார் என்றார். உடல்நிலை முற்றிலும் மோசமடைந்தது. 10 அக்டோபர் 1956 அன்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் சங்கரலிங்கனார். 3வது நாள் அவருடைய போராட்டத்தை முடித்து வைத்திருந்தது அவருடைய மரணம். ஆம், கிட்டத்தட்ட 2.5 மாதங்களாக வெறும் எலும்பிச்சை சாற்றை மட்டுமே அருந்தி வந்த சங்கரலிங்கனார் சரிந்து போனார். சூளைக்கரைமேட்டில் தொடங்கிய போராட்டம் மதுரை தத்தநேரியில் முடிவுக்கு வந்தது. ஒரு மாநிலத்திற்கு வேற ஒரு பெயரை சூட்ட வேண்டும் என்றோ பெயரை மாற்ற வேண்டும் என்றோ ஒருவர் உரிமை கூறல் எழுப்புவதில் வியப்பொன்றுமில்லை. ஆனால் அந்த கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டே உயிரை துறப்பது என்பது பெரும் தியாகம். அப்படிப்பட்ட ஒரு பெரும் தியாகத்தை தான் செய்திருந்தார் சங்கரலிங்கனார். சங்கரலிங்கனாரின் தமிழ்நாடு பெயர் மாற்ற கோரிக்கை அவர் இறந்த பின்னர் தவணை முறையில் நிறைவேறியது. முதல் தவணையாக மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை தமிழில் தமிழ்நாடு என எழுதி கொள்ளலாம் என ஆணை பிறப்பித்தது காமராஜர் அரசு. பிறகு அண்ணா ஆட்சிக்கு வந்ததும் மெட்ராஸ் ஸ்டேட் என்பது முற்றிலுமாக அகற்றப்பட்டது. தமிழ்நாடு என்ற பெயர் வந்து சேர்ந்தது. இந்தியை ஆட்சி மொழியாக அறிவிக்கும் இந்திய அரசியல் சாசனத்தின் 17வது பிரிவை நீக்க வேண்டும். தமிழ் உள்ளிட்ட 14 மொழிகளையும் ஆட்சி மொழியாக்கும் வகையில் புதிய சட்டப்பிரிவு இணைக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 17 நவம்பர் 1963 தொடங்கி 26 ஜனவரி 1965 வரை இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் நடத்தப்படும் என அறிவித்தது திமுக அரசு. பேரணிகள் நடத்துவது, ஊர்வலம் செல்வது, மறியல் செய்வது, கருப்பு கொடி காட்டுவது, கருப்பு பட்டை அணிவது, கருப்பு கொடி ஏற்றுவது போன்ற போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற தொடங்கின. அண்ணா, கே.ஏ. மதியழகன், மு. கருணாநிதி, க. அன்பழகன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கினர். பட்டநகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் 6 மாதம், 1 வருடம் என சிறை தண்டனை பெற்றனர். அரசியல் கட்சிகள் நடத்திய போராட்டங்கள் மாணவர்களையும் இளைஞர்களையும் வெகுவாக ஈர்த்தன. அப்படி ஈர்க்கப்பட்டவரில் ஒருவர்தான் திருச்சி மாவட்டம் கீழப்பழுவூரைச் சேர்ந்த 27 வயது சின்னச்சாமி. ஆறுமுகம் தங்கம்மாள் தம்பதியின் மகன். இவருக்கு கமலா என்ற மனைவியும் 2 வயதில் திராவிட செல்வி என்ற மகளும் இருந்தனர்.
சொந்த வேலை காரணமாக திருச்சியிலிருந்து ரயில் மூலம் சென்னைக்கு சென்ற சின்னசாமிக்கு தான் பயணிக்கும் அதே ரயிலில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் பக்தவத்சலமும் பயணிக்கிறார் எனும் தகவல் தெரிய வந்தது. ரயில் சென்னை மாம்பலம் ரயில் நிலையத்தில் வந்து நின்றதும் முதலமைச்சரை சென்று பார்த்தார். ஹிந்தி திணிப்பை தடுத்து நிறுத்தி தமிழ் மொழியை காப்பாற்ற ஏதேனும் முயற்சி செய்யக்கூடாதா என்று அவரிடமே கேட்டார் சின்னசாமி. ஆனால் அவருக்கு எந்த பதிலையும் கூறாமல் அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டார் முதலமைச்சர் பக்தவத்சலம். பின்னர் காவலர்கள் சின்னசாமியை எழும்பூர் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்து அனுப்பி வைத்தனர். ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் தன் பங்களிப்பு ஏதேனும் ஒரு வகையில் இருக்க வேண்டும் என முடிவு செய்த சின்னசாமி தன் நண்பருக்கு கடிதம் ஒன்றை எழுதினார். அந்த கடிதத்தின் முக்கியமான பகுதி இதுதான். தமிழே, நீ வாழ வேண்டும் என்பதற்காக நான் துடியாய் துடித்து சாகப் போகிறேன். காலை 11 மணிக்குள் என் உடல் மீது பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு செத்து விடுவேன். இதை பார்த்த பிறகாவது ஏன் ஹிந்தி, எதற்காக ஹிந்தி என்று மக்கள் கேட்கட்டும். நண்பருக்கு கடிதத்தில் சொன்னதை செயல் வடிவத்தில் கொண்டு வரும் வகையில் 25 ஜனவரி 1965 அன்று காலை திருச்சி ரயில் நிலையத்திற்கு வந்து சேர்ந்தார் சின்னசாமி. ஹிந்தி ஒழிக, தமிழ் வாழ்க எனும் கோஷம் எழுப்பியபடியே எரிய தொடங்கினார். சில நிமிடங்களில் கோஷம் நின்றது, உயிர் பெரிந்தது. 1965 ஆண்டு நடந்த மொழி போராட்டத்தின் முதல் களபலியாயிருந்தார் சின்னசாமி. ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்களை சின்னசாமியின் தீக்குளிப்பு அதிகப்படுத்தியது. பள்ளி கல்லூரி மாணவர்களும் தன்னார்வம் கொண்ட இளைஞர்களும் போராட்ட களத்திற்கு விரைந்தனர். ஹிந்தியை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் ஒன்றாக களத்தில் இறங்கி களமாட துவங்கினர். ஹிந்தி இந்தியாவின் ஆட்சி மொழியாகும். 26 ஜனவரி 1965 நெருங்க போராட்டத்தின் வேகமும் வீரியமும் அதிகமாயிருந்தது. தீக்குளித்த சின்னசாமியை பின்பற்றி கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், ஐயம்பாளையம் வீரப்பன், சத்தியமங்கலம் முத்து, விராலிமலை சண்முகம், கீரனூர் முத்து, சிவகங்கை ராஜேந்திரன், பீலமேடு தண்டபாணி, மயிலாடுதுறை சாரங்கபாணி என மொழி போராட்டத்தில் தங்களையே களபலியாக்கிக் கொள்வோரின் எண்ணிக்கை உயர்ந்தது. அதன் பிறகே அரசியல் கட்சிகள், ஆட்சியாளர்களின் தலையீட்டோடு போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்தது. அந்த வகையில் 60கள் மத்தியில் தமிழ்நாட்டில் நடந்த மொழி போராட்டத்திற்கும் அதற்காக தன்னையே பலியாக்கி களபலியானவர்களுக்கும் தமிழ்நாட்டு போராட்ட வரலாற்றில் தனி அத்தியாயமே இருக்கிறது. இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்கு எதிரான இனக்கலவரம் உச்சம் பெற்றிருந்த காலகட்டம் அது. இலங்கை இராணுவத்துக்கும் போராளிகளுக்கும் இடையில் நடந்த யுத்தத்தை நிறுத்தி இலங்கையில் அமைதியை கொண்டு வர இந்திய இராணுவம் இலங்கைக்கு அனுப்பப்பட்டது. அதற்காக இலங்கை இந்தியா இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தத்தின் பெயர் ராஜீவ் ஜெயவர்தனே ஒப்பந்தம். ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 1987 ஜூலையில் இலங்கை சென்றது இந்திய இராணுவம். அவர்களை இன்முகத்துடன் வரவேற்றனர் ஈழத்தமிழர்கள். ஆயுதங்களை ஒப்படைக்கும் நிகழ்வுகளும் நடந்தேறின. ஆனால் மெல்ல மெல்ல ஈழ போராளிகளுக்கும் இந்திய இராணுவத்திற்கும் இடையே மோதல்கள் முற்றின. ஒரு கட்டத்தில் அந்த மோதல்கள் போராகவே உருமாறின. போராளிகளை மட்டுமின்றி ஈழத் தமிழர்களையும் இந்திய அமைதிப்படை வதைப்பதாகவும் தாக்குவதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருந்தன. அந்த செய்திகள் ஈழத்தை தாண்டி, இலங்கையை தாண்டி தமிழ்நாட்டிற்கும் வந்து சேர்ந்தன. அது தமிழர்கள் மத்தியில் ஆதங்கமாக தொடங்கி அதிருப்தியாக மாறி ஆவேசமாக வெடிக்க தொடங்கியது. இனப்படுகொலையிலிருந்து ஈழத்தமிழர்களை பாதுகாப்போம் என்றும் இலங்கையில் அமைதிக்கு வழிவகுப்போம் என்றும் கூறி சென்ற இந்திய அமைதிப்படையினர் தமிழர்களையே தாக்குகின்றனர் என்றால் அப்படிப்பட்ட அமைதியே தேவையில்லை, உடனே இந்திய அமைதிப்படையை திரும்ப பெறுக எனும் கோஷங்கள் தமிழ்நாட்டில் வலுப்பெற்றது. அந்த சமயத்தில் தான் ஸ்ரீமுஷ்ணத்தில் வாழ்ந்து வந்த உதயசூரியன் எனும் இளைஞன் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த தயாரானார். இந்திய அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்றால் வெறுமனே கோஷம் போடுவது, சாலை மறியல் செய்வது மட்டும் போதாது, ஏதேனும் பெரிதாக செய்து அதன் மூலம் இந்திய அரசின் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்க்க வேண்டும் என அவன் முடிவு செய்திருந்தான். 18 நவம்பர் 1987 சாலைக்கு வந்த உதயசூரியன் இந்திய அமைதிப்படையே திரும்ப வா என கூறிக்கொண்டே தன் உடலுக்கு தீயை வைத்து உடல் எரிய எரிய குரல் எழுப்பிக் கொண்டே இருந்தார் உதயசூரியன். ஒரு கட்டத்தில் உதயசூரியனின் குரலை நெருப்பு தடுத்து நிறுத்தியது. முற்றிலுமாக எரிந்து கருகி இருந்தார் உதயசூரியன். ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாகவும் உடனடியாக இந்திய அமைதிப்படையை திரும்ப பெற வேண்டும் என்றும் தாமாக முன்வந்து தன் உயிரை தியாகம் செய்த உதயசூரியன் தமிழ்நாட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார். அந்த வகையில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற தமிழ் ஈழத்திற்கு ஆதரவான போராட்டத்தில் உதயசூரியனின் பங்கு மிக முக்கியமானது. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை சுதந்திர கட்சி வெற்றி பெற்றது. அந்த கட்சியின் சார்பில் சந்திரிகா குமாரதுங்கா இலங்கையின் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார். சண்டையை தவிர்ப்பேன், சமாதானம் பேசுவேன், அமைதியை உருவாக்குவேன், இது அத்தனைக்கும் காரணமாக ஈழப் போராளிகளை அழைத்து பேசுவேன் என்பதுதான் சந்திரிகா குமாரதுங்காவின் ஆரம்பகால அரசியல் முழக்கம். ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் முரண்பட்டு இருந்தன.
குறிப்பாக 1995ஆம் ஆண்டு ஈழத் தமிழர்கள் மீதும் ஈழ போராளிகள் மீதும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருந்தது இலங்கை ராணுவம். இந்த கொலைவெறி தாக்குதலுக்கு காரணமான இலங்கை அரசை கண்டித்து தமிழ்நாடு உள்ளிட்ட பல பகுதிகளிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. அந்த சமயத்தில் தெற்காசிய நாடுகளுக்கான விளையாட்டு போட்டி ஒன்று சென்னையில் நடைபெறவிருந்தது. அதில் பங்கேற்பதற்காக இலங்கை வீரர்கள் சென்னை வரவிருந்தனர். ஆனால் தமிழர்களின் இரத்தத்தை குடித்த சிங்களவர்கள் யாரும் தமிழ் மண்ணை மிதிக்க கூடாது என பல இளைஞர்கள் உரக்க குரல் எழுப்பினர். அவர்களில் ஒருவர்தான் அப்துல் ரவூப். பெரம்பலூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞரான அப்துல் ரவூப்புக்கு அரசியல் ஆர்வம் அதிகம். குறிப்பாக ஈழத் தமிழர்கள் தமிழீழம் குறித்த வரலாற்றை தேடி அறிந்து கொள்வதற்கும் அவர்களுக்கு ஆதரவான போராட்டங்களில் தன்னை முன்னிறுத்துவதற்கும் மிகுந்த ஆர்வம் காட்டி வந்தார் அப்துல் ரவூப். இலங்கை ராணுவம் ஈழத் தமிழர்களுக்கு எதிராக நடத்திய யுத்தத்திற்கு ஏதேனும் ஒரு வகையில் எதிர்வினை ஆற்ற வேண்டும் என முடிவு செய்தார். திடீரென்று ஒரு நாள் தன் உடலில் தீயை பற்ற வைத்துக் கொண்டு பெரம்பலூர் சாலைகளில் ஓடத் தொடங்கினார் அப்துல் ரவூப். உடல் எரிய எரிய தமிழ் மக்களே உணர்வு பெறுங்கள், சிங்களவனை திருப்பி அனுப்புங்கள், ஈழ மக்களை காப்பாற்றுங்கள் என முழங்கிக் கொண்டே ஓடினார் அந்த இளைஞர். அது அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. அங்குமிங்குமாக ஓடினார், குரல் ஓலமாக மாறியது. மெல்ல மெல்ல அப்துல் ரவூப்பின் குரல் ஒடுங்கியது, கூடவே உடலும் கருகிச் சரிந்தது. அப்துல் ரவூப்பின் இந்த தற்கொலை தமிழ்நாட்டு தமிழீழ ஆதரவு போராட்டங்களில் தவிர்க்க முடியாத ஒரு தனி அத்தியாயம். இலங்கையில் இலங்கை இராணுவத்திற்கும் ஈழ போராளிகளுக்கும் இடையே இறுதி யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த 2009ஆம் ஆண்டு அது. ஈழத் தமிழர்கள் மீதான இனப்படுகொலைக்கு இந்திய அரசு துணை போகிறது என்று தமிழ்நாட்டில் பெரும் போராட்டம் வெடித்துக் கொண்டிருந்தது. தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் பலவும் போராட்ட களத்தில் குதித்திருந்தன. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் புளியநல்லூரைச் சேர்ந்த முத்துக்குமரன் என்ற 28 வயது இளைஞர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் மத்திய அரசு அலுவலகங்கள் இருக்கும் சாஸ்திரி பவனுக்கு ஜனவரி 29 அன்று காலை வந்தார். திடீரென ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பிய முத்துக்குமரன் இலங்கை இராணுவத்தால் கொன்று குவிக்கப்படும் ஈழத் தமிழர்களை காப்பாற்றுங்கள் என்று குரல் எழுப்பியபடியே தான் கையோடு கொண்டு வந்திருந்த மண்ணெண்ணெயை ஊற்றி தீயை பற்ற வைத்துக் கொண்டார். அப்போது அவர் கையில் இருந்த துண்டு பிரசுரங்கள் காற்றில் பறந்தன. அவற்றில் ஈழ போராட்டத்தை ஆதரிக்கும் வார்த்தைகள் நிரம்பி இருந்தன. உடல் முழுவதும் தீ எரிந்த நிலையில் ஓரிடத்தில் சாய்ந்து சரிந்து விழுந்தார் முத்துக்குமரன். மீது எரிந்து கொண்டிருந்த தீ அணைக்கப்பட்டு அவரை உடனடியாக காவல்துறையினர் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். மருத்துவமனையில் முத்துக்குமரன் அனுமதிக்கப்பட்ட போதே அவரின் உடல் 75% பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த ரணத்துக்கு மத்தியில் காவல்துறையினரிடம் முத்துக்குமரன் கொடுத்த அந்த மரண வாக்குமூலம் மிக முக்கியமானது. இலங்கையில் தமிழ் இனம் சிறக்க வேண்டும். இந்திய அரசு இலங்கை பிரச்சனையில் குருடாகிவிட்டது. அதன் கண்களை திறப்பதற்காகவே எனது உடலில் தீ வைத்துக் கொண்டேன். வேறு எங்கும் தீக்குளித்தால் சாதாரணமாக விட்டு விடுவார்கள். எனவேதான் மத்திய அரசு அலுவலகத்திற்குள் சென்று தீ குளித்தேன். இலங்கை தமிழர்களை காப்பாற்ற தமிழ்நாட்டில் பெரிய அலை கிளம்பியுள்ளது. எனினும் மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஈழத் தமிழர்களில் நிறைய புத்திசாலிகள் இருக்கின்றனர். அவர்கள் வலியாவது வேதனையாய் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார் முத்துக்குமரன். தீக்குளிப்பதற்கு முன்னர் நீண்ட கடிதம் ஒன்றை எழுதி வைத்திருந்தார் முத்துக்குமரன். அந்த கடிதம் ஊடகங்களின் வாயிலாக வெளிக்கொண்டு வரப்பட்டது. அந்த கடிதத்தில் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசை கடுமையாக சாடியிருந்தார் முத்துக்குமரன். குறிப்பாக தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகுவது குறித்து எடுத்த முடிவு ஒரு நாடகம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். முத்துக்குமரனின் மரணம் தமிழ்நாட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. பள்ளி கல்லூரி மாணவர்கள், பெண்கள், பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், பொதுமக்கள் என அணிதிரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். பல இடங்களில் அஞ்சலி ஊர்வலங்கள் நடந்தன. அந்த ஊர்வலங்கள் எல்லாம் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக இலங்கை அரசுக்கு எதிராக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக உருமாற தொடங்கி இருந்தன. என் பிரேதத்தை உடனே எரித்து விடாதீர்கள், துருப்புச் சீட்டாக வைத்துக் கொண்டு முடிந்தவரை போராடுங்கள் என்று தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் முத்துக்குமரன். அதனால் அவரது இறுதி நிகழ்வில் மிகப்பெரிய தாமதம் ஏற்பட்டது. உடலை அடக்கம் செய்வதற்கு மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராடினர். பெரும் முயற்சிக்கு பிறகு அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. ஈழ இறுதி யுத்தம் தமிழ்நாட்டின் கொதிநிலையை அதிகப்படுத்தி கொண்டிருந்த போது முத்துக்குமரனின் தீக்குளிப்பு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. முத்துக்குமரனை அடியொற்றி பள்ளப்பட்டி ரவி, சீர்காழி ரவிச்சந்திரன், வாணியம்பாடி சீனிவாசன், கடலூர் தமிழ்வேந்தன், சென்னை சிவப்பிரகாசம், பெரம்பலூர் எழில்வளவன், சிவகாசி மாரிமுத்து என்று மொத்தம் 17 பேர் தீக்குளித்து மரணம் அடைந்தனர். அடுத்தடுத்த மரணங்கள் தமிழ்நாட்டில் ஒரு கொந்தளிப்பான சூழலை
உருவாக்கி இருந்தன. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்த பேரறிவாளன், சாந்தன், முருகன் உள்ளிட்டோரின் உயிரை காப்பாற்ற கோரி தமிழ்நாட்டின் பல இடங்களில் பல கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள் சார்பாக தொடர்ந்து பல போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. பேரறிவாளன், சாந்தன், முருகன் ஆகிய மூவரும் ஜனாதிபதியிடம் அளித்திருந்த கருணை மனு நிராகரிக்கப்பட்டு செப்டம்பர் 9, 2011 தூக்கிலிடுவது என்று முடிவானது. இந்த தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல அரசியல் கட்சிகளாலும் அமைப்புகளாலும் மாநிலம் தழுவிய போராட்டங்கள் நடத்தப்பட்டன. அந்த வகையில் 26 ஆகஸ்ட் 2011 காஞ்சிபுரத்தில் நடந்த மனித சங்கிலி போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். அவர்களில் 21 வயது செங்கொடியும் ஒருவர். இவர் காஞ்சிபுரம் ஓரிக்கை பகுதியைச் சேர்ந்த பரசுராமன் என்பவரின் மகள். காஞ்சிபுரம் மக்கள் மன்றம் என்ற அமைப்பில் இணைந்து பல்வேறு சமூக பணிகளை ஈடுபட்டு வந்தார். இந்த உணர்வெழுச்சியோடு போராட்டத்தில் கலந்து கொண்ட செங்கொடிக்கு எப்பாடுபட்டாவது 3 பேரின் உயிரை காக்க வேண்டும் என்னும் அந்த உணர்வு முந்தி தள்ளியது. தொடர்ந்து மூவர் விடுதலை குறித்தே சிந்தித்து வந்து கொண்டிருந்த செங்கொடி 28 ஆகஸ்ட் 2011 அன்று மாலை 5:30 மணிக்கு காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் எதிரில் வந்து நின்றார். கையில் ஒரு பை, அதில் பெட்ரோல் நிரப்பப்பட்ட பாட்டில். சில நிமிடங்கள் அமைதியாக நின்று கொண்டிருந்த செங்கொடி கைவசம் இருந்த பெட்ரோலை திடீரென தன் மீது ஊற்றிக்கொண்டு நெருப்பை பற்ற வைத்தார். உடல் முழுக்க தீப்பற்றி எரிந்த போது அவர் உரத்து குரல் எழுப்பியது அந்த மூவரின் விடுதலையை தான். செங்கொடி தீக்குளித்ததைக் கண்டு அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் ஓடி வந்து தீயை அணைக்க முயற்சி செய்தனர். அவசர ஊர்திக்கும் தகவல் சென்றது. பிறகு செங்கொடியை மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் செங்கொடியின் உயிர் வழியிலேயே பறிபோயிருந்தது. தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட செங்கொடியின் கைப்பையில் ஒரு கடிதம் இருந்தது. அந்த கடிதத்தில் இடம்பெற்றிருந்த உருக்கமான வார்த்தைகள் இவைதான்: தோழர் முத்துக்குமாரின் உடல் தமிழ்நாட்டை எழுப்பியது போல் என்னுடைய உடல் இந்த 3 தமிழர்களின் உயிரை காப்பாற்ற பயன்படும் என்ற நம்பிக்கையுடன் செல்கிறேன். இப்படிக்கு தோழர் செங்கொடி. செங்கொடியின் தீக்குளிப்பு தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த தாக்கத்தின் எதிரொலிதான் அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானம். தமிழ்நாடு மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவதாக தெரிவித்த ஜெயலலிதா, பேரறிவாளன், முருகன், சாந்தன் ஆகிய 3 பேருக்கு விதிக்கப்பட்டுள்ள தூக்கு தண்டனையால் தமிழ்நாட்டு மக்களிடையே ஏற்பட்டுள்ள நிலை குறித்தும் பல்வேறு தரப்பினர் வருத்தம் அடைந்தது பற்றியும் எனது கவனத்திற்கு வந்தது. பல்வேறு அரசியல் கட்சியினரும் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கு மதிப்பளிக்கும் வகையிலும் பேரறிவாளன், சாந்தன், முருகன் ஆகியோரின் கருணை மனுவை மறுபரிசீலனை செய்து அவர்களின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய குடியரசுத் தலைவரை தமிழ்நாடு சட்டப்பேரவை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது என்றார். முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்த இந்த தீர்மானம் சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அந்த வகையில் மூவர் தூக்கு விவகாரத்தில் செங்கொடியின் உயிர்கொடை முக்கிய பங்கு வகிக்கிறது. 2016ஆம் ஆண்டு காவிரி நதி நீர் பங்கீட்டு பிரச்சனை உச்சத்தில் இருந்தது. கர்நாடக மாநிலத்தில் தமிழர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் இருந்து சிந்தாதிரிப்பேட்டை வரை பேரணி ஒன்று நடைபெற்றது. கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், இயக்குனர் அமீர் உள்ளிட்ட பலரும் அதில் பங்கேற்றிருந்தனர். அப்போது நாம் தமிழர் கட்சி தொண்டரான திருவாரூரைச் சேர்ந்த விக்னேஷ்குமார் என்ற இளைஞரும் பங்கு பெற்றிருந்தார். இவர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமியின் மேல வீதி தெருவில் வசித்து வரும் பாண்டியன் கண்ணகி தம்பதியின் மகன். டிப்ளமோ படித்து முடித்து சென்னை பாடியில் உள்ள தனியார் சைக்கிள் கம்பெனி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். நாம் தமிழர் கட்சியின் மன்னார்குடி நகர இளைஞர் பாசறை செயலாளர் என்ற பதவியிலும் இருந்து வந்தார். சென்னையிலேயே தங்கி வேலை செய்து கொண்டு வந்திருந்த விக்னேஷ் நாம் தமிழர் கட்சி நடத்திய பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு வந்தார். இறுதியாக இந்த பேரணியிலும் அவர் பங்கேற்றார். ஒரு புதுப்பேட்டை அருகே பேரணி வந்தபோது விக்னேஷ் குமார் தன் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீயை வைத்துக் கொண்டார். அருகில் இருந்த கட்சியினர் உடனடியாக தண்ணீரை ஊற்றியும் இலைகளை போட்டும் அட்டைகளை வைத்தும் தீயை அணைக்க பெருமுயற்சி செய்தனர். பின்னர் அவரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட விக்னேஷுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். உடலில் பெரும்பாலான இடங்கள் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி விக்னேஷ் உயிரிழந்தார். அதன் மூலம் தமிழர்களின் உயிர்நாடி பிரச்சனையில் உயிர் கொடுத்தோர் பட்டியலில் சேர்ந்து கொண்டார் விக்னேஷ். அரியலூரை சேர்ந்த மாணவி அனிதா மாநில பாடத்திட்டத்தில் தமிழ் வழியில் படித்து 1200க்கு 1176 மதிப்பெண்களை பெற்றிருந்தார். மருத்துவர் ஆக வேண்டும் என்பது அவருடைய பெருங்கனவு. தன் சொந்த கிராமத்தில் மருத்துவர் ஒருவர் இல்லாததால் நோயுற்ற தன் தாயை மரணத்திற்கு பலி கொடுத்திருந்த அனிதாவிற்கு மருத்துவர் கனவு மிக பெரிதாகவே இருந்தது. +2 மதிப்பெண் அடிப்படையில் அவருடைய கட் ஆஃப் மார்க் 196.5. இந்த மதிப்பெண்ணிற்கு மிக நல்ல மருத்துவ கல்லூரியிலேயே இடம் கிடைக்கும் என்றுதான் பலரும் நம்பினர்.
அனிதா உட்பட. ஆனால் மத்திய அரசு நீட் தேர்வின் அடிப்படையில் தான் மருத்துவ மாணவ மாணவியரின் சேர்க்கை நடைபெற வேண்டும் என திட்டவட்டமாக அறிவித்திருந்தது. இந்த முடிவை எதிர்த்து நலம் விரும்பிகளின் உதவியுடன் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அனிதா. ஆனால் வழக்கின் தீர்ப்பு மத்திய அரசிற்கு ஆதரவாக வரவே மனமுடைந்து போனார் அனிதா. சோகம் கப்பிய முகத்துடன் வீட்டிற்கு வந்த மாணவி அனிதா மன உளைச்சல் தாங்காமல் செப்டம்பர் 1, 2017 அன்று தன் உயிரை மாய்த்துக் கொண்டார். அவரின் அந்த முடிவு தமிழ்நாடு முழுக்க பெரும் போராட்டத்தை உருவாக்கி, அனிதாவின் மரணத்திற்கு நியாயம் செய்ய வேண்டுமானால் அதற்கு ஒரே தீர்வு நீட் தேர்வை நீக்குவதுதான் எனும் கோரிக்கை இன்று வரை மிக மிக பெரிதாக நீண்டு ஒலித்து கொண்டே இருக்கிறது. அதற்கு அனிதாவின் உயிர்கொடை முக்கிய காரணம். ஆக தமிழ்நாடு, ஈழம், காவிரி, சமூக நீதி என தமிழ்நாடு எதிர்கொண்டு முன்னெடுத்து வரும் ஒவ்வொரு போராட்டத்தின் பின்னாலும் சங்கரலிங்கனார், சின்னச்சாமி, சாரங்கபாணி, உதயசூரியன், அப்துல் ரவூப், முத்துக்குமரன், செங்கொடி, விக்னேஷ், அனிதா என்று பலருடைய தியாகங்களும் இருக்கின்றன. தமிழ்நாட்டு அரசியலில், இந்திய அரசியலில் சொல்லப்படாத பல அரசியல் பக்கங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள மிஸ்டர் ஹிஸ்டரி சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். யாருடைய வரலாற்றை நீங்கள் முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைக்கிறீர்களோ அதை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். வாழ்க செந்தமிழ், வாழிய நற்றமிழர்.